கூலி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். கூலி டீம்ஸ்லேருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் குடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. என்ன அப்டேட் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அமீர் கான் இந்த ஒரு படத்துல கேமியோ அப்பியரன்ஸ் பண்றாரு அப்டி சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அமீர் கானுமே நெறைய இன்டர்வியூஸ்ல ஆஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. நான் வந்து கூலில வந்து கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணணும்னு இருக்கேன். ரஜினி சாருக்காண்டியே நான் இந்த கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணணும்னு இருக்கேன். அண்ட் முக்கியமா நான் லோகேஷ் கூட இன்னொரு படம் வந்து பண்ண போறேன். அத வந்து நாங்க 2026ல ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற வரைக்கும் அவரே ஆஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. ஸோ அவரே ஆஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. நம்ம அப்டேட் வந்து பண்ணிருவோம் அப்படி சொல்லிட்டு சன் பிக்சர்ஸும் அவங்க சைட்லருந்து இன்னைக்கு ஆஃபிஷியல் ரிவீல் பண்ணவும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கூலி படத்துல நம்ம அமீர் கானோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஹார் அப்படி சொல்லிட்டு வச்சிருக்காங்க. லோகேஷ்க்கும் அமீர் கானுக்கும் ஒரே நாள் தான் அந்த பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டே விஷயம் லோகேஷ் கனராஜ் அவரோட ட்விட்டர் ஹேண்டில்ல எக்ஸ் ஹேண்டில்ல ஒரு பிக் வந்து ஷேரும் பண்ணியிருந்தாரு. அவரும் அமீர் கானும் ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக் ஷேரும் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு பிக்ல நம்ம அமீர் கான் லுக் வந்து பார்க்கும்போது என்னடா பெருசா சொல்றமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணவும் செஞ்சுச்சு. பட் இப்போ இந்த ஒரு போஸ்டர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமீர் கானோட கரியர் பெஸ்ட் லுக்குன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவும் செய்வேன். கையில சிகரெட்டோட செம மாஸா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு டைட்டில் டீசர்ல இருந்த மாதிரியே கோல்டு கலர்ல வாட்ச் மட்டும் இருக்கவும் செய்யுது. மற்றபடி ஃபுல்லா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கூலி படத்துக்கான போஸ்டர் டிசைனுமே நம்ம கோபி பசனா தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு போஸ்டர்ல இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்ல இன்னொரு விஷயத்தையுமே ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கூலி திரைப்படம் ஐமேக்ஸ் 4DX அண்ட் அது மட்டும் இல்லாம டி பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு 3 ஃபார்மேட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் அஃபிஷியல் சன் பிக்சர்ஸ் இந்த ஒரு அமீர் கான் நேம் ரிவீல் போஸ்டர்ல அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ படம் ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆக போகுது, 4DXலயுமே ரிலீஸ் ஆக போகுது. அது போக டி பாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேட்டையும் ரிலீஸும் பண்ண வந்து போறாங்க. ஸோ கூலியை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இந்த ஒரு வருஷம் பண்ணவும் இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரஜினி சார்னால மட்டும் இல்ல. அந்த ஒரு விஷயம் தான் உண்மை. எல்லாரும் பொதுவா வந்து ரஜினி சார் ஃபேஸ்க்காண்டி தான் இவ்வளோ பிசினஸ் பண்ணியிருக்கு அப்படி சொல்றது ஏத்துக்க முடியுற விஷயம் வந்து கிடையாது. அப்படின்னா எல்லா படங்களும் ரஜினி சாரோட எல்லா படங்களும் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணணும்னு இருக்கணும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு படத்துல இவ்வளோ பெரிய காம்பினேஷன் வந்து சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. அதனால மட்டும் தான் இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய பிசினஸ் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆகஸ்ட் 14 இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண போறாங்க.